This video sponsored by Paymode shopping app. Paymode one of the online shopping app. இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது பார்த்துக்குங்க. டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு முறுக்கு டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு முறுக்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு முறுக்கு டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு மூடுக்கு பாம் ஆயிட்ட போல முறுக்கு டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு எல்லாரும் சவுண்ட போட்டு ஆளு ஏத்தி விட்டோம்ல அத கட் பண்ணி விட்டு பாருங்க என்னடா பஸ்ஸுக்கு 2 ரூபா எடுத்தாங்கல்ல ஒரு நாளைக்கு 120 பஸ் வந்து போகுதாமா ஒரு பஸ்ஸுக்கு 2 ரூபா வச்சால ஒரு நாளைக்கு 240 ஆச்சு குவாட்டரும் கருக்கஞ்சும் போக டெய்லி 100 ரூபா மிச்சம் வச்சுக்கவே மாசம் 3000 வருஷத்துக்கு 36000 3 வருஷம் லட்சத்தை சம்பாதிச்ச லட்சாதிபதி இதே பஸ் ஸ்டாண்ட்ல 10 பஸ் வாங்கி விட்டு காலரை தூக்கி விட்டுட்டு தோரணைய தொடைய தட்டிட்டு போயிட்டே இருக்கணும்டா கணேசா அப்படி ஆமாடா கணேசா இதா கொமலி வண்டி வந்துருச்சுல வாடா 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 போய் போலப்பா பாப்போம்டா கொமலி முறுக்கு டஜன் 10 ரூபாய்க்கு அச்சு முறுக்கு அரிசி முறுக்கு ஆளே கம்பா கொமலி முறுக்கு டஜன் 10 ரூபாய்க்கு இந்த பஜார்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சா சேர்ந்துடலாம்டா. இந்த கல்லாப்பட்டில காசு வாங்கி போற கஷ்டமான வேலையா இருந்தாலும் பரவாயில்லடா. ஏய் வாடா இங்க கேப்போம். இங்கயா? ஐயோ முதலாளி. அண்ணே எங்க 2 பேருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுனே. இவங்கள ஒரு வாரம் கடையில் வச்சா நம்மள பாட்ஸா வித்துருவாங்களே. ஏனே உங்களை தானே ஏப்பா இருக்கிறவனுக்கே வேலை இல்லை, உங்களுக்கு எங்க வேலை தர்றது? இருக்கிற வேலையை கொடுனே, கொடுக்குற காசை வாங்கிக்கிறோம். வேலையெல்லாம் இல்லைப்பா, வேணா வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சம்பளம் வாங்கிக்கோங்க. அண்ணே உழைக்கிற காசு தானே உடம்புல ஓட்டும், உன் காசு எனக்கு எதுக்கு? சரி வாடா அடுத்த கடையை பார்ப்போம். என்னடா அண்ணே உன் கடைக்கு வேலை கேட்டு வரும்போது ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்க. அட நீ வேறப்பா, எனக்கு பொண்ணு கொடுத்த மாமியா சாயந்தரம் தூக்கு போட்டு சாக்க போறாளா? இப்ப போனா அப்ப சரியா இருக்க. உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தா குடும்பத்தோட தான்டா சாகணும். வாடா அடுத்த கடையை பார்ப்போம். கணேசா இந்த ஊர்ல பந்து நடத்தணும்னா போஸ்ட் ஓட்ட வேணா கட் அவுட் வைக்க வேணாம், நம்ம வேலை கட்டு போனாலே போதும்னு நினைக்கிறேன். பூரா சச்சாடா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நாம உழைச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது இந்த ஊர்க்காரங்களுக்கு பிடிக்கலடா, பொறாம புச்சுக்காப்பு பிடிச்சவங்க. அயோக்கியனா இருந்தாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க, அர்ச்சன்றனா மாறினாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப என்னடா பண்றது? என்னத்த சொல்ல அண்ணே, தீப்ட்டு இருந்த கூடனே. அண்ணே சித்திர மாச வெயில் மண்டைய போந்துகிட்டு அடிக்குது, வச்சது இப்படி குப்புக்குன்னு 10 கட்டுன்னு வச்சுக்கவே மண்டை மச காலி ஆகி போயிடும்.